Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு EB பில் கொடுத்துருக்காங்க 26 houses in a village. இதில் வந்து frequency table வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் lowest and highest என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் lowest பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 120 இங்கே இருக்குது. 120 விட வேறு ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கம்மியாக இல்லை. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே lowest. ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 800 இங்கே இருக்குது. அதோட வேறு அதிகமாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எங்கேயும் இல்லை. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் லோயஸ்ட் அப்படின்றது தனியாக எடுத்துக்கலாம். லோயஸ்ட் ஈக்குவல் டு 120, அதே மாதிரி ஹையஸ்ட் ஈக்குவல் டு 800. இப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்ச் ஈக்குவல் டு highest minus lowest, roughly இது 680 வருது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வலை 100 எடுத்தா, அதாவது கிளாஸ் இன்டர்வல் ஆர் கிளாஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இது வந்து 680 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டால் 6.8 வருது. அதாவது ரஃப்லி நமக்கு 7 கிளாஸ் இன்டர்வல்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் காலம் வந்து கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வலில் நம்ம 100லேருந்து ஆரம்பிக்கலாம். 100 to 200. ஏன்னா 100 விட கம்மியாக எதுவுமே இல்லை. லோயஸ்டே வந்து 120. இதே மாதிரி 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500, 500லேருந்து 600, 600 to 700, அதே மாதிரி 700 to 800. இப்போ அடுத்தது இந்த இடத்துல நம்ம டேலி மார்க்ஸ் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒவ்வொரு இதாக கவுண்ட் பண்ணோம். இப்போ 215 இருக்கு. ஸோ 215 இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து 200 and 300 நடுவில் வரும். ஸோ இங்கே ஒரு லைன் போட்டாச்சு. இது மாதிரி 26 லைன்ஸ் நம்ம போடணும். அடுத்து 200 இருக்கு. இப்போ 200 வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 200 அப்படின்னும் போது நம்ம வந்து அதை 200 to 300 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல இன்னொரு மார்க் வரும். ஸோ நம்ம வந்து இந்த இதில் 2 லைன் வந்துருச்சு. அடுத்தது 120, இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இதில் வரும். அடுத்தது 350 இங்கே வரும். அடுத்தது 800. இப்போ என்னன்னா நம்ம 200 எடுக்கும்போது நம்ம இதில் எடுக்காம நெக்ஸ்ட்ல எடுத்தோம். பட் இது இன்டர்வலுக்கு இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே எழுதல, அதனால நம்ம இதிலே போட்டுக்கலாம் 800. அடுத்தது 600. ஸோ 600 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறோம் மற்றதுன்னா 500 to 600, 600 to 700. இந்த 600 to 700ல தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்த வேல்யூல வர மாதிரி எடுக்கிறோம். அடுத்தது 350 இந்த இடத்துல வரும். அடுத்தது 400 இங்க வரும். எப்பவுமே அந்த வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா 300 to 400 விட 400 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 400 to 500 அந்த 400 நம்ம எடுக்கிறோம். அடுத்து 180, 180ன்றது இந்த ஃபர்ஸ்ட் இதில் வரும். அடுத்தது 210, ஸோ இங்கே வரும். அடுத்தது 170 இங்கே வரும். 170. அடுத்தது 305 இங்கே வரும். அடுத்தது 204 இங்கே வரும். அடுத்தது 220. இப்போ 4 இது போட்டதுக்கு அப்புறம் 5th லைனை நம்ம இப்படி போட்டுருவோம். 220 வந்து இந்த கேட்டகரி. அடுத்து 425 இது வந்து இங்கே வரும். 425. அடுத்தது பார்த்தீங்கன்னா 425க்கு அடுத்தது 540, 540ன்றது இங்கே வரும். அடுத்தது 315 இங்கே வரும். 4 லைன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் 640, 640ன்றது இந்த இடத்துல வரும்.
அடுத்தது 700 வந்து நம்ம இதில் போடாமல் நெக்ஸ்ட்டில் போடுவோம். இந்த லாஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன், 800 இதுலேயே போட்டுடும், ஏன்னா அது எண்டு வந்துருச்சு. அடுத்தது 790 இந்த இடத்துல வரும். அடுத்தது 340ன்றது இந்த இதில் வரணும், ஆல்ரெடி 4 லைன்ஸ் வந்துச்சுல, 5th லைன் இந்த மாதிரி போடும். அடுத்தது 586 இந்த இடத்துல வரும், between 500 and 600. அப்புறம் 660 இங்கே வரும். அடுத்தது 785ன்றது இதில் வரும். அடுத்தது 290ன்றது இதில் வரும், தனியாக போடணும். அண்ட் அடுத்தது 300 இங்கே போடாமல் நம்ம நெக்ஸ்ட் இதில் போடுவோம். ஸோ இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி எழுதும்போது இந்த டேலி வச்சு ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். இது 3 இருக்கு, இது வந்து 5 + 1 6, இதுவும் 6, இது 2, இது 2, இது 3 அண்ட் லாஸ்ட்ல இருக்குது 4. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 + 3 7, 7 + 2 9, அதுக்கு அடுத்தது +2 11, 17, அப்புறம் 23, 26. இது டோட்டலாக 26 வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இதுலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.